This video sponsored by School of Business Organization Private Limited. ஷார்ட்டாக சொல்லணும்னா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GSVVM இண்டியன்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம ஆஃபீஸ் போகிற பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வேலை இருக்காது. சீக்கிரத்திலே நம்ம இது செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா GSVVM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பருப்பு குழம்பு பண்ணுறதுக்கு 3/4 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி வச்சு கழுவிட்டு நம்ம வந்துடலாம். கழுவிட்டு அது திரும்ப தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு பூடு உரித்து சேர்த்துருக்கேன், 3 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் தேவைன்னா கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4 போல் கட்டி பெருங்காயம், இது கூட 2 கத்திரிக்காய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி, இந்த சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இதில் பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது போக மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே குக்கரை மூடி ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ விசில் எல்லாம் விட்டு ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதோட தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் வடிகட்டி எடுத்தால் தான் நம்ம கடைஞ்சி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பருப்பு கடைஞ்சால் தான் குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. பிறகு நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு தனியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கேன். சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கடைஞ்சி விட்டுக்கிடுவோம். இந்த அளவுக்கு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம இதில் வடித்து வச்சுருந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதுபோக மற்றலையும் பாத்திரத்தையும் கழுவி திரும்ப அந்த தண்ணியும் திரும்ப நான் சேர்த்துருக்கேன். இது போக புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை நம்ம அப்படியே புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதை அவ்வளோத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணியாக நான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாகவும் வச்சிடாதீங்க. இப்போ இதில் தேங்காய் துருவல் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் அடுப்பில் வச்சு இதை கொதிக்க விட போகிறேன். ரொம்ப தண்ணி மாதிரி இது கொதிக்கக்கூடாது. நம்ம ரசத்துக்கு நுரக்கூடி வரும்ல, அந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இந்த மாதிரி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்க விட மட்டும் கூடாது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 4 வத்தல் இதில் சேர்த்துருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தோட நிறம் மாறணும், அது வரைக்கும் இதை நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை நம்ம குழம்போட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து இதை அப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நம்ம சாதத்தோடு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி கூடனா கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் சாதத்தோடங்கிறனால தான் கொஞ்சம் இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன். இது இப்படி ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா GSVVM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.